கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் கிறிஸ்துமஸ் பெருவிழா, புத்தாண்டு பெருவிழாவை கொண்டாடி முடித்த பிறகு புது காலத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்று ஆண்டவர் இயேசுவின் திருவிழுக்கு பெருவிழா. ஒரு மறைக்கல்வி வகுப்பில் மறைக்கல்வி ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்டாராம், நீங்கள் பிறந்த தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா என்று கேட்டபோது மாணவர்கள் அனைவரும் கையை உயர்த்தினார்கள். அதன் பிறகு அந்த ஆசிரியர் இரண்டாவது கேள்வியாக, நீங்கள் திருமுழுக்கு பெற்ற நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா என்று கேட்டபோது எந்த ஒரு மாணவரும் கையை உயர்த்தவில்லை. காரணம், யாருக்குமே அவர்கள் திருமுழுக்கு பெற்ற நாள் நினைவுக்கு வரவில்லை. அப்போது அந்த ஆசிரியர் சொன்னார், பிறந்த தேதி எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல நீங்கள் திருமுழுக்கு பெற்ற நாளும் அந்த அளவுக்கு முக்கியம். திருமுழுக்கின் வழியாக நீங்கள் மறுபிறப்பு அடைந்துள்ளீர் என்று சொன்னாராம். பிறப்பு நிலை பாவத்திலிருந்தும் செயல்வழி பாவத்திலிருந்தும் நம்மை விடுவித்து இறைவனுடைய பிள்ளைகளாக, திருச்சபை உறுப்பினர்களாக நம்மை ஆக்குவது இந்த திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனம் தான். ரைமண்ட் பிரவுன் என்கின்ற அறிஞர் இவ்வாறு சொல்கின்றார், ஒருவர் குருவாகவோ ஆயராகவோ திருநிலைப்படுத்தப்பட்ட அந்த நாளை விட அவர் திருமுழுக்கு பெற்ற அந்த நாளே மிகவும் முக்கியம் வாய்ந்தது. ஏனென்றால் திருமுழுக்கின் வழியாக அவர்கள் மறுபிறப்பு அடைந்துள்ளார்கள் என்று அவர் சொல்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இயேசு திருமுழுக்கு பெற்றார். இயேசு ஒரு மெசியா, மீட்பர், இறைமகன், பாவம் அறியாதவர், ஆசு மறுவில்லாமல் பிறந்தவர். அவர் மனிதரைப் போல வாழ்ந்தார். பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் அவர் மனிதரைப் போல இருந்தார், மனிதரைப் போல வாழ்ந்தார். அப்படி இருக்க இயேசு ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும்? அதனுடைய அவசியம் என்ன என்று பார்க்கின்ற போது 3 காரணங்கள் நம் முன் வைக்கப்படுகின்றன. இயேசு எதுக்காக திருமுழுக்கு பெற்றார் என்பதற்கான காரணங்கள் இவை. முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, இயேசு தன்னையே மக்களோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக அவர் திருமுழுக்கு பெற்றார். மக்களுடைய இன்பத் துன்பங்களிலே, அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களிலே அவர்களோடு இருந்து அவர்களோடு கலந்து வாழ்வதற்கு தயாரிப்பாக இந்த திருமுழுக்கை அவர் பெற்றார். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குவதன் அடையாளமாக திருமுழுக்கு பெற்றார். இயேசு திருமுழுக்கு பெற்ற பிறகு அவர் பாலைநிலத்திற்கு சென்று 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து ஜெபித்தார். பிறகு மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கினார். அந்த பணி வாழ்வை தொடங்குவதற்கான அடையாளமாக இந்த திருமுழுக்கை அவர் பெற்றார். மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கல்வாரி மலையில அவர் சிலுவை சுமந்து சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக, அந்த துன்பத்தின் வெளிப்பாடாக, தான் துன்பப்படுவதற்கு முன்பாக அதனுடைய வெளிப்பாடாக அவர் இந்த திருமுழுக்கை பெற்றார். இந்த 3 காரணங்களுக்காகத்தான் இயேசு அவர் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றார். நாம் அனைவரும் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். திருமுழுக்கு பெறுகின்ற ஒரு நபருடைய வாழ்வில் என்னென்ன நடக்கின்றது, அதனால் என்னென்ன பயன்கள் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்க்கின்ற வேளையில, முதலாவதாக அவருடைய வாழ்வில் கடவுள் உடன் இருக்கின்றார்.
கடவுளுடைய பாதுகாப்பு, அவருடைய அரவணைப்பு எப்பொழுதும் இருக்கின்றது. லூயிஸ் என்கின்ற பிரான்ஸ் நாட்டு அரசர், அவர் அரசராக மணிமூடு சூடியது ரீம்ஸ் என்கின்ற நகருடைய பேராலயத்தில். அவர் ரீம்ஸ் என்கின்ற அந்த நகர் பேராலயத்தில் திருமுழுக்கு அரசராக மணிமுடி சூடினார். அப்படி இருக்கின்ற போது அவர் ரீம்ஸ் நகர் லூயிஸ் என்றுதான் கையெழுத்திட வேண்டும். ஆனால் அவர் தன்னுடைய கையெழுத்தை பாய்ஸ்லி லூயிஸ் என்று கையெழுத்திடுவாராம். காரணம், அவர் பாய்ஸ்லி என்கின்ற பேராலயத்தில் திருமுழுக்கு பெற்றார். அவருடைய மனைவி அவரிடம் கேட்டாராம், நீங்கள் அந்த பேராலயத்திற்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், அந்த பேராலயத்தில் தான் நான் திருமுழுக்கு பெற்றேன். அந்த திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய ஆற்றலும் அருளும் என்றும் எனக்கு ஆவியானவரால் வழங்கப்படுகின்றது. அந்த பலமும் சக்தியும் தான் நான் பெற்று இன்று அரசராக நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினாராம். ஆகவே கடவுளுடைய உடனிருப்பு, அவருடைய அரவணைப்பு, பாதுகாப்பு என்றும் நம்மோடு இருக்கின்றது. இரண்டாவதாக, நாம் கடவுளுக்கு சொந்தமாகின்றோம், கடவுளுடைய பிள்ளைகளாகின்றோம். இயேசுவின் திருமுழுக்கிலே இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று தந்தையாம் கடவுள் கூறுகின்றார். இந்த லூயிஸ் என்கின்ற அரசர் தன்னுடைய குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுத்த போது அந்த குழந்தையிடம் சொன்னாராம், இதுவரை நீ என்னுடைய குழந்தையாக இருந்தாய், திருமுழுக்கு பெற்ற பிறகு நீ கடவுளுடைய குழந்தையாக மாறப்போகிறாய் என்று. நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்கின்ற பேச்சினை இந்த திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக, கடவுள் நம்மில் மகிழ்கின்றார், இவரில் நான் பூரிப்படைகின்றேன் என்று தந்தையாம் கடவுள் இயேசுவை பார்த்து சொன்னார். கடவுள் நம்மில் மகிழ்கின்றார். நாம் திருமுழுக்கு பெற்ற பிறகு நாம் அனைவரும் கடவுளை தண்டிக்கின்ற கடவுளாக, நம்மை தண்டிக்கின்ற கடவுளாக, நம் மீது கோபம் கொள்கின்ற கடவுளாக, அவர் ஒரு கண்டிப்பானவராக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது துன்பத் துயரங்கள் ஏற்படுகின்ற வேளையில, இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்ற வேளையில நாம் என்ன நினைக்கின்றோம்? கடவுள் நம் மீது கோபம் கொள்கின்றார், அவர் கோபமுள்ள கடவுள் என்று நினைக்கின்றோம். ஆனால் அவர் நம் மீது எந்த ஒரு கோபமும் கொள்வதில்லை. அவர் கண்டிப்பானவர் அல்ல, தண்டிப்பவர் அல்ல. மாறாக அவர் நம்மிலே மகிழ்ச்சி கொள்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மோடு எப்பொழுதும் அவர் உடனிருக்கின்றார். மூன்றாவதாக, ஆவியானவருடைய வல்லமை நமக்கு கிடைக்கின்றது. இயேசுவின் திருமுழுக்கின் போது புறா வடிவிலே ஆவியானவர் இறங்கி வந்து இயேசுவுக்கு அந்த வல்லமையை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த திருமுழுக்கின் வாயிலாக ஆவியானவருடைய வல்லமை கொடையை நாம் பெற்று அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய செயல்களை நாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் போது வாக்குறுதிகளை எடுத்திருக்கின்றோம். குருவானவர் நம்மை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்பார். அவர் கேட்கின்ற கேள்விகள், முதலாவதாக, பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா என்கின்ற கேள்விக்கு நாம் விட்டுவிடுகிறோம் என்று பதில் கூறுகின்றோம். அதே போல, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த தந்தையாகி கடவுளை நம்புகிறீர்களா என்கின்ற கேள்விக்கு நம்புகிறோம் என்று பதில் கூறுகின்றோம். இங்கே எதனை நாம் விட்டுவிடுகின்றோம்? சாத்தானை விட்டுவிடுகின்றோம். யாரை நம்புகின்றோம்? கடவுளை நம்புகின்றோம். திருமுழுக்கிலே நாம் கொடுத்த வாக்குறுதி இதுதான், சாத்தானை விட்டுவிட்டு கடவுளை நம்புகிறேன் என்கின்ற வாக்குறுதி. ஆனால் இன்று நம்முடைய வாழ்வு அதற்கு மாறாகத்தான் இருக்கின்றது. நாம் கடவுளை விட்டுவிட்டு சாத்தானை பற்றி கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் போது நாம் பெற்றுக்கொண்ட வாக்குறுதிகளை நினைவில் கொண்டு
கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக கடவுளுக்கு சான்று பகர தொடர்ந்து திருப்பலியில் ஜெபிப்போம்.